மார்ச் மாதம் மேஷராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஏறத்தாழ வந்து ஒரு 4 கிரகங்கள் டிரான்சிட் வந்து பார்க்கணும். 4ன்னு சொல்கிறத விட ஒரு 5 கிரகங்கள் மாற்றம் சொல்லலாம். 6ஆம் தேதி என்றைக்கு பார்த்தோம்னா ராகு கேத்துனுடைய மாற்றம் வந்து கடகத்திலேருந்து ராகு வந்து மிதுன ராசிக்கு வருதும், ப்ளஸ் கேது தனுர் ராசிக்கு மகரத்துலேருந்து போகிறதும் அது ஒரு மாற்றம். 14ஆம் தேதி பார்த்தோம்னா சூரியன் வந்து ஆக்சுவலாக பார்த்தோம்னா மார்ச் 14th வந்து அப்புறம் மார்ச் 14th அப்புறம் வந்து மீனத்துக்கு வர ஒரு காம்பினேஷன். மார்ச் 15ஆம் தேதி வந்து புதன் வந்து திரும்பியும் வந்து கும்பராசிக்கு என்றார ஒரு காலகட்டமாக இருக்கும். 21ஆம் தேதி சுக்கிரன் வந்து அதே கும்பராசிக்கு வர மகரத்துலேருந்து ஒரு காலகட்டமாகவும், ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம செவ்வாய் வந்து மார்ச் 22ஆம் தேதி ரிஷபத்துக்கு போகிற இந்த காலகட்டம். இப்படி பார்க்குறப்போ மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பொதுவாக எப்படி இருக்குன்னு அப்படி நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்குமே இது வந்து மிகவும் ஒரு பெரிய லாபகரமான மாதமாகவும், எல்லா தொழிலையும் வந்து தன்னுடைய செயல்திறனாலையும் நிறைய அவங்களுடைய ஆற்றலாலையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இதுக்கு முதல்ல சான்று என்னன்னா, திருத்திய ஸ்தானம் 3ஆம் இடம்ன்றது வந்து உபஜயஸ்தானம். அந்த இடத்துல ராகு இருக்கிறதுனால தன்னுடைய செயல்திறனில் அதிகமான வேகம் காட்டக்கூடிய நிலைமையில் எல்லா மேஷராசிக்காரங்களும் இருப்பாங்க. ஏன்னா பொதுவாக மேஷராசின்றது வந்து மேஷராசிக்கு வந்து இந்த காலகட்டங்களில் வந்து ஒரு ஸ்லைட்டாக ஒரு டயர்ட்னஸ் 8ல் குருவில் 9ல் சனினால் ஒரு நியூட்ரலான காலகட்டம், மிகவும் நன்மைகளும் இல்லாமல் தீமைகளும் இல்லாமல் இருந்த காலகட்டங்களில் ஒரு திடீர்னு ஒரு பெரிய புஷ்ன்னு சொல்லலாம், ஒரு மூமெண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது சொல்லலாம். ஏன்னா வந்து 3ல் இருக்கிற ராகுனாலையும் சரி, மாத பிற்பகுதியில் வந்து சூரியன் வந்து 12ஆம் இடத்துக்கு போனாலும் புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதும், சுக்கிரனும் வந்து 21ஆம் தேதி கூட லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா மாத கடைசியில் வந்து எல்லோரும் ஒரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதில் பார்த்தோம்னா பெரும்பாலும் வந்து கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தோம்னா வேலை பளு அதிகமாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு பாராட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுடைய வேலைகளை ப்ரமோஷன் கிடச்சி ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாத கடைசியில் இருக்கும். மிகவும் அலைச்சலாக இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றமும் பண வருமானமும் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த மார்ச் மாதம் எல்லாருக்கும் இந்த கண்டிப்பாக மேஷராசிக்காரங்களுக்கும் இருக்கும். இதில் செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல மாத கடைசியில் 22ஆம் தேதி போகிறதுனால இந்த காலகட்டங்களில் வந்து திடீர் பணவரவு திடீர் செலவும் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். 2ல் செவ்வாயும் 12ல் சூரியனும் இருக்கிற இந்த காலகட்டங்களில். ஸோ இந்த மாதம் சொல்லணும்னா ஒரு மேஷராசிக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஆக்டிவான ஒரு மாதமாக இருக்கும். மேஷராசியில் பொதுவாக கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் அவங்களுடைய வேலைக்கேற்ற ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். மற்றபடி வந்து வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கோ தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து முதலீடை வந்து திரட்டுதல், அதே மாதிரி முதலீடு பண்ணுறதும் ஒரு ஆக்டிவான ஒரு மாதமாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கூட நேரமே இல்லாத ஒரு காலகட்டமாக இருக்கும். சாதாரண வாழ்க்கையில் இருக்கிற எல்லாருக்குமே சரி இந்த மார்ச் மாதன்றது மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். வெளிநாடு இல்லைன்னா வெளிநாட்டுக்கு சம்பந்தமான தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதோ, இல்லை நல்ல தொழில் வெளிநாட்டு கூட ஒப்பந்தம் பண்ணுறதோ, இல்லைனா விசா கிடைக்காதவங்களுக்கெல்லாம் நல்ல விசா கிடச்சி ஒரு நல்ல இடத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலைமையில் எல்லா மேஷராசிக்காரங்களுக்கும் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். இது இல்லாமல் இன்னொரு ஆஸ்பெக்டில் பார்த்தோம்னா ராகு வந்து கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க, அதாவது தகவல் நுட்பத்துக்கு சம்பந்தமான இடம் தான் வந்து மிதுன ராசி. அந்த இடத்துல இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இந்த சாஃப்ட்வேர்லேயோ இல்லை தகவல் தொழில்நுட்பத்தை டெலிகாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்ற குடும்பமான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும். மற்றபடி வந்து படிப்பில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். 11ல் புதன் சுக்கிரன் இருந்தாலும் 12ல் சூரியனும் மாத கடைசியில் செவ்வாய் 2லும் இருக்கிற காலகட்டங்களில் ஏதோ ஒரு சோம்பல்லையோ ஏதோ ஒரு விஷயத்தில் தன்னுடைய படிப்பை கோட்டை விடக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால ரொம்ப மிகவும் ஜாகிரதையாக இந்த மாதத்தில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கணுன்ற அவசியம் கட்டாயமாக இருக்குது. பெண்களுக்கு எல்லா விதமாகவும் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும்.
சுக்கிரன் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதனோடையும் இருக்கிறதுனால நிறைய பெண்கள் அவங்க வந்து எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு எல்லா விதமான வெற்றியை தேடி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக எல்லாருக்குமே அமையும். பொதுவாக வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து மிகப்பெரிய முன்னேற்றம், சக்ஸஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல செலவும் அதிகமாக இருக்கும், வருமானமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் எந்த நாட்களுக்கும் இல்லாத ஒரு முன்னேற்றம் இந்த மாதம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்தவங்களுக்கு நிறையா வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு புது தொண்டும் மற்றவர்களுக்காக நிறையா ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு காலமும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த மாதம் நல்லா இருந்தாலும் 12இல் சூரியனும் 2இல் செவ்வாயும் 8இல் குருவும் இருக்கிற இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு முருகப்பெருமான் கோவிலுக்கு வந்து வேண்டுதல் இருக்கிறதோ இல்லை முருகரை தியானம் பண்ணுறதோ முருகல் கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தால் இந்த மாதம் பொதுவாக ஒரு வெற்றிகரமான மாதமாக அமைச்சிக்கலாம். பொதுவாக இந்த மார்ச் மாதம் வந்து நம்ம சொல்கிற நிறைய கிரகங்கள் மாற்றங்கள் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப டெக்னிக்கலான ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்கும். இதை வந்து நிறையா வந்து நம்ம ராசி பலன்லேயே சொல்லிட்டோம்னா இதனால் நிறைய ஒரு தவறான ஒரு சிந்தனையில் போகக்கூடிய நிலைமைகள் இருந்தாலும் இதில் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு பர்சனலாக ஒரு சந்தேகமோ உங்களுடைய எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சினாலும் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி, இது வந்து ஒரு லிட்மஸ் டெஸ்ட் மாதிரி அப்படியே ஒரு வழிகாட்டி மாதிரி எங்கேயாவது போனால் ஒரு மைல்கல் மாதிரி இது இருக்கும். இந்த ஜோதிடத்தை முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருந்தாலும் சரி எங்களை ஸ்க்ரீனில் வர ஒரு நம்பருக்கு வந்து நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த ஊர், பிறந்த நேரம் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஒரு 4 நாள் கழித்து மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா எங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு நாள் வந்து ஒரு 10-15 பேருக்கு ஈஸியாக பதில் சொல்ல முடியும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் நம்ம ஜாதகத்துக்கு பதில் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டு நாங்கள் சொல்கிற நேரத்துக்கு நீங்கள் திரும்பி கூப்பிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்கு சம்பந்தமான கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். கிடைக்கிற இந்த கம்மியான நேரத்தில் வந்து நிறைய விளக்கம் கொடுத்தாலும் அந்த விளக்கத்தில் எது நிறைய நடக்கும்ன்றது உங்கள் ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்தி, உங்களுக்கு இருக்கிற யோகங்கள் இதெல்லாம் சான்று தான் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஹெசிடேஷனும் பண்ணாமல் எங்கள் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ஒரு 4-5 நாள் மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணால் நான் உங்களை கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும், உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு தயாராக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் அருகாமையில் எந்த ஜோதிடர் இருந்தாலும் இந்த யூடியூப்பில் எத்தனை அஸ்ட்ராலஜர்ஸ் வந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு அணுகுனா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக டெக்னிக்கலி இருந்தால் கமெண்ட் பண்ணுறதை விட நீங்கள் எங்களுக்கு இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். ப்ளீஸ், இஃப் யூ லைக் திஸ் ப்ரோக்ராம், லைக் இட், share it and comment it.